ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விண்டேஜ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலோட 4 ட்ராக் சாலிட் ஸ்டேட் டேப் ரெக்கார்டர் தான். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து RQ504S. ஓகே. அண்ட் இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து எப்படியெல்லாம் ஒரு டெக்னாலஜி இருந்தது, இந்த மாதிரி ரீல் டு ரீல் டெக்னாலஜி எல்லாம் எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சோனியோட ரீல் டு ரீல். அது வந்து வேக்யூம் டியூப் டைப் ரீல் டு ரீல். இது வந்து சாலிட் ஸ்டேட் டேப் ரெக்கார்டர். ஓகே, ரீல் டு ரீல். ஸோ வாங்க இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் மெயின் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 4 ட்ராக் ரீல் டு ரீல் அண்ட் மோனோ செட்டு தான். இது ஸ்டீரியோ கிடையாது. நம்ம சோனியோடது வந்து சோனியோட வேக்யூம் டியூப் செட்டு வந்து ஸ்டீரியோ, இது வந்து மோனோ தான். பட் இது வந்து 4 ட்ராக் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து மேக்ஸிமம் 5 இன்ச் ரீல்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம். சோனி வந்து மேக்ஸிமம் 7 இன்ச் வரை சப்போர்ட் பண்ணோம். ஓகே, அது வந்து பெரிய செட்டு, ப்ளஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 kgs இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஐ திங்க் 4 or 5 kgs மட்டும்தான் இருக்கும் இது. ஸோ இதோட டோர் வந்து நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு காம்பேக்ட் ஒரு டேப் ரெக்கார்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நம்ம ரீல்லேருந்து டேப் ரெக்கார்டர் ட்ரான்சிஷன் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு இதெல்லாம் வந்தது. ஸோ நம்ம வேக்யூம் டியூப் அந்த மாதிரி செட்டு தான் வந்து ரொம்ப ஹெவி வெயிட் அதெல்லாம் இருந்தது. ஸோ டிரான்சிஸ்டர் மாடலுக்கு போக ஆரம்பித்தோன்னா இதோட சைஸும் வந்து காம்பேக்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து கழட்டி இந்த மாதிரி தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சேஃப் இதாக. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் செட்டு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ரீல் நான் சொன்ன மாதிரி இதில் மேக்ஸிமம் வந்து 5 இன்ச் ரீல் தான் வந்து நம்ம இதில் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு வியூ மீட்டர் இருக்குது. ஓகே, இது வந்து லெவல் ப்ளஸ் பேட்ரி. ஸோ நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னென்னா, இது வந்து இப்போ சப்போஸ் பவர் ஆர் பேட்ரி போட்டோன்னா அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எந்த லெவலில் இருக்குன்றதை காட்டும். அது இல்லாமல் ப்ளஸ் வந்து இதில் ஓடுற ஆடியோக்கு ஏற்ற மாதிரி அது வியூ மீட்டராகவும் பீக் மீட்டராகவும் வந்து, அதாவது லெவல் மீட்டராகவும் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ 2-in-1 மாதிரி இதில் சப்போர்ட் இருக்குது. ஓகே, அதை நான் வந்து டெமோ காட்டும் போது உங்களுக்கு இதை நான் காட்டுறேன் நான். அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுக்கு தனி பட்டன் இருக்குது. ஸோ இந்த மெயின் கண்ட்ரோல் வந்து எதுக்குன்னா ஸ்டாப், ப்ளே அண்ட் ரிவைண்டுக்கு. ஓகே, ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ளே, அதாவது ஃபார்வேர்டுன்றதான் அவங்க ப்ளேன்னு இது பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரிவைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ யூஸ்வலாக அந்த டைமில் வந்துட்டு ரீல் டு ரீல் டிஃபால்ட்டாகவே ரெக்கார்டிங் ஆப்ஷனோடையே வரும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஆர் ஆடியோ வந்து நம்ம லைனுன்னு கொடுத்துட்டு, ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி செட்டு வரும்போது கூடவே வந்து ஒரு மைக்கும் வரும். ஸோ இது எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம மோனோ, இப்போ இது வந்து மோனோ செட்டுன்னு சொன்னல. ஸோ இது வந்து மெயினாக நம்ம ஸ்பீச்சஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி ஆடியோஸை தான் வந்து மெயினாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க இதை வச்சு. ஆடியோ வந்து இப்போ நல்ல கிராண்டாக இந்த ஸ்டீரியோ ட்ராக்கில் உள்ளதெல்லாம் ஆடியோக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதையும் வந்து ஆடியோக்கு யூஸ் பண்ணலாம். பட் குவாலிட்டி வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை ஆடியோ ட்ராக் இதில் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இந்த செட்டு வரும்போதே கூடவே வந்து மைக்கும் கொடுப்பாங்க. பட் அது நாளடைவில் வந்துட்டு ஒரு பொருளும் காண போகிற மாதிரி இப்போ என்கிட்ட இருக்கிறதுல மைக் கிடையாது. ஓகே, ஸோ பட் ஆனால் இதோட மைக் சேர்த்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைக்கை வந்து லைன் கொடுத்துட்டு நம்ம ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேஜராக வந்து ஆடியோ ரெக்கார்டிங்க்கு இந்த ரெக்கார்ட் பட்டன் யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து 4 ட்ராக். ஓகே, ஸோ இந்த ட்ராக் செலெக்ஷனுக்கு வந்து இங்கே நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் வியூ காட்டுறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாப் இருக்குது. 4 ட்ராக் 1 2 3 4 இருக்குது. 4 ட்ராக்கு சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம டேப் ரன்னிங் ஸ்பீடை வந்து இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஸ்பீட் செலெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4.8 or 9.5 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட்லேயே வந்து நம்மளுக்கு எதாவது மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து இந்த லெவல் வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நாப் திருவுறதை பொறுத்து அந்த ஸ்பீடு, இதோட ரெக்கார்ட் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அண்ட் மெயினாக வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக ரீல்ஸ் வந்து ஒரு ரீல் தான்
யூஸ்வலாக வந்து சேலில் இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஆடியோ ரீல் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரீல் இருக்கும், இன்னொரு ரீல் வந்து எம்டி ரீலாக இருக்கும். நம்ம இந்த ஃபில்ம் எடுத்து இதில் வந்து சுற்றிட்டு போகணும். நம்ம சோனி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த ரீல் வந்து நான் எம்டி ரீல் இல்லாதனால அதை வந்து எப்படி ப்ளே பண்ணேன்ட்டு. லக்லி இதில் வந்து ஒரு எம்டி ரீல் இருக்குது. ஸோ இந்த ரீலே வந்து நம்ம எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரிய ரீல்லேருந்து நம்ம டேக்கப் வரும்போது இதோட கெப்பாசிட்டி பத்தாது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். பட் இதுதான் வந்து பிரின்சிபல். ஓகே, ஸோ நம்ம அந்த ஒரு ரீலை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரீலை இதில் மாட்டிட்டு அந்த ஃபில்மை எடுத்து டேப் எடுத்து அப்படியே கொண்டு வந்து இதில் நம்ம சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அப்படி தான் வந்து ரீல் டு ரீல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் இந்த ப்ரொடெக்டிவ் கவரை வந்து ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஹெட் அசம்பிளி இருக்கும். ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு தெரியும், இது வந்து மெயின் ப்ளேபேக் அண்ட் ரெக்கார்ட் ஹெட் வந்து இது தான். ஸோ இது வந்து மோனோ ஹெட்டு தான். ஓகே, அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து எரேஸ் ஹெட்டு. ஓகே, ஸோ இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் டைப் கிடையாது, டைனமிக் தான். மீனிங் லைக் நம்ம ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் இதில் வந்து நம்மளுக்கு சப்ளை வந்து இது வந்து எரேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ராக் வந்து இப்படி இந்த பக்கம் வரும்போது இந்த ஹெட்டில் பட்டு ஃபஸ்ட்டு வந்து எரேஸ் ஆகும். எரேஸ் ஆகிட்டு இந்த ஹெட்டுக்கு வரும்போது இதில் வர சிக்னல் வச்சு இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டேக்கப் வீலுக்கு போவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இது கேப்ஸ்டன் வீல் இருக்குது, கீழே வந்து பிஞ்ச் ரோலர் இருக்குது. நம்ம ப்ளே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பிஞ்ச் ரோல் போய் நம்ம கேப்ஸ்டன் வீலில் போய் லாக் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து சின்ன செட்டிங் தான். ஸோ நம்ம வந்து இது எதுக்கு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து டேப்பை இந்த மாதிரி தான் போடும், நம்ம கேசட் மாதிரி போட மாட்டோம். டேப்பை எடுத்து இது வழியாக ரோல் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்து மாட்டி விடுவோம். இன்கேஸ் சிக்குது இல்லை நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா இதை கழட்டிட்டு நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டு நம்ம மாட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் பழகிட்டோம் அப்படின்னா இந்த இதை வந்து பர்மனெண்ட்டாகவே நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஹெட் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. நான் உங்களுக்கு வந்து பேக் அண்ட் சைட் வியூ வந்து காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பேக் வியூ. என்னடா பேக் வியூ ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இந்த கண்டிஷனில் தான் வந்தது. நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் ஒர்க்கிங் ஸ்டேட்டில் வந்தனால கொஞ்சம் அப்யூஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஓகே, இதை வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங்க்கு கொண்டு வந்தனால ஃபைன் தான். இது எக்ஸ்டீரியர் லுக் வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. இது ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு டேமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த மாடல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஒரு பிளேட் வரும், அது மிஸ் ஆகுது. அண்ட் இங்கே வந்து இந்த மெயின் கேபிள் வந்து கம்பார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கம்பார்ட்மெண்ட் டோர் வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னொரு நம்மளுக்கு கம்பார்ட்மெண்ட் டோர் இருக்குது. ஐ திங்க் இதில் தான் வந்து மைக் வரும். சாரி, இது வந்து பேட்ரி கம்பார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த பெரிய கட்டை செல் இருக்குது தெரியுமா, டி செல்லுன்னுவாங்க, டி டைப் செல்லு, அதை வந்து இதில் நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பேட்ரி போடணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த மைக்கு ப்ரொவிஷன், மைக்கு எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இதை கழட்டினோன்னா இதில் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இதில் வந்து நம்ம மைக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக மைக் வந்து இதில் வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பேக் வியூ. சைடில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த சைடில் வந்து ஹேண்டில் வரும், இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கேரி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சைடில் வந்துட்டு நம்மளுக்கு போர்ட்ஸ் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து என்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கனால ஒன்றும் தெரியல. இது ஏதோ ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரிமோட் இருக்குது, மைக் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர், எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் அண்ட் இன்புட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஓகே, ஆடியோ இன்புட்டுக்காக இருக்கும். இந்த லிவர் என்னன்றது தெரியல, நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக அழிஞ்சிருக்கு, இது மார்க்கிங் வந்து தெரியல. ஸோ என்னன்றதை பார்க்குறேன் நான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இது என்ன பிரச்சனைன்றதை சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து நான் ஒர்க்கிங் ஸ்டேட்டுன்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்தது. இது வெறும் ஆன் ஆகும், மற்றபடி எதுவுமே ஒர்க் ஆகலைன்ட்டு. நானும் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி, நான் ஆப்வியஸ்லி இது வந்து கொஞ்சம் சீப்பர் ரேட்டுக்கு தான் கிடச்சிது. சரி, அதனால் வந்து ப்ராப்ளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலான்ற மாதிரி தான் பார்த்தேன். ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட், ஃபார்ச்சுனேட் ஏன் அன்ஃபார்ச்சுனேட் சொல்கிறேன்னா, அன்ஃபார்ச்சுனேட் வந்து என்னென்னா, நான் இதில் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வேலை இருக்கும் பார்க்கலான்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபார்ச்சுனேட்டுன்னா இதில் வந்து இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெல்ட் வந்து கழண்டிருந்தது, அவ்வளோதான் இஷ்யூவே. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ, இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ வருது பாருங்கள். இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டினா இந்த பேக் இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா பெல்ட் வந்து தனியாக இருந்தது. அதை எடுத்து மாட்டினேன், அதோட சரியாயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய ஸ்டண்ட்டு வரும்னு நினச்சேன் நான், அந்த மாதிரி எதுவும் இல்லை. சிம்பிளாக வந்து இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பெல்ட் மாற்றினேன், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ப்ளே ஆரம்பிச்சது. பட் ஒரே ஒரு 2 ப்ராப்ளம் நான் 2-3 ப்ராப்ளம் நான் நோட் பண்ணேன். என்னென்னா, இந்த லிவர் இது வந்து லூஸ் ஆயிடுச்சு.
லூஸ் மீனிங் என்னென்னா த்ரெட் வந்து கரெக்டாக மாட்டல. ஸோ அதனால் இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம மேனுவலாக தான் அந்த கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம திருப்பணும். அது ஒரு ப்ராப்ளமு. அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐ மீன் இதில் வந்து கொஞ்சம் டைட்டிங் பேட் ஏதாவது போட்டு நம்ம லாக் பண்ணிட்டா பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிடக்கூடாதுன்னு அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, லூப்ரிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக 4.8 மட்டும்தான் ஓடுது. 9.5 வச்சா கஷ்டப்படுது, சுத்த மாட்டேங்குது. ஸோ ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிற்குது அது. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வால்யூம் வந்து ஜென்ரலாக லோவாக இருக்குது. எனக்கு இது இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டியோட இஷ்யூவான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மக்கிட்ட வேறு இது இல்லை, ரீல் இல்லை போட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரீலில் போடும்போது கொஞ்சம் வால்யூம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வந்து ரிவைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிவைண்ட் ஆகுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ டெமோவில் வந்து கிளியராக காட்டுறேன் நான் எப்படி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. இது வந்து கண்டிப்பாக சேலுக்கு வராது இது. ஏன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. சரி நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்தாலும் இதை எடுத்து வந்து பார்க்கலான்றதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து வாங்கினேன். ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து நம்ம ஈஸியாக அட்ரஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து இது கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கனால இது ஒரு மெமரபிள் டிவைஸாக ஹோல்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ வாங்க உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக டெமோ காட்டுறேன் நான். இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மெயின் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்க, அதை வந்து இந்த இயரில் நீங்கள் வந்து அதை அனுபவித்து பாருங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவோட பர்பஸே. நீங்கள் ரீல் டு ரீல் சோனியோட ரீல் டு ரீல் பார்த்துருப்பீங்க. அது வந்து வேக்யூம் டியூப்பை வச்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆஃப்டர் 60 இயர்ஸ் ஆர் ஸோ இப்போவும் வந்து அது சூப்பராக ரன் ஆகுன்றதை நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இதுவும் வந்து 1970s வந்தது தான். கிட்டத்தட்ட எவ்வளோ இதுவும் கைண்ட் ஆஃப் லைக் 50+ இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ பட் ஸ்டில் இதுவும் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அனுபவிக்கணும். ஓகே, ஸோ அந்த டைம் நம்ம அப்பா காலத்துலேயோ தாத்தா காலத்துலேயோ வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது லைவாக பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவோட பர்பஸ். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டெமோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க, எனக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க பார்த்து வீடியோ டெமோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ராடக்ட் வந்தவொடனே நான் வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்டாக கழட்டி வச்சுட்டேன் நான். ஸோ அது சொன்ன மாதிரி அந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த பெல்ட் அதுதான் வந்து கழண்டு இருந்தது. அதை எடுத்து மாட்டிட்டேன். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா அந்த பெல்ட் வந்து லைட்டாக கட் ஆகிருக்கு. ஸோ லாங் ரன் வருமானது டவுட்டு தான். ஸோ எப்போ அது வந்து பிரேக் ஆகுதோ அப்போ வந்து நம்ம புது பெல்ட்டு ஏதாவது கிடச்சதுன்னா வாங்கி போடலாம். ஹெட்டோட கண்டிஷன் இது தான். கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகியிருந்தது. க்ளீன் பண்ண உடனே அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணனால இன்டர்னல் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து டிரான்சிஸ்டர் பேஸ்டு மாடல். இது வேக்யூம் டியூப் கிடையாது. ஒரு ஐ திங்க் 6 or 7 டிரான்சிஸ்டர்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷனும் வந்து பக்காவாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், கேப்ஸ்டன் வீலோ சரி, மோட்டரோ சரி, எல்லாமே வந்து ஒரு தூசி கூட எதுவுமே இல்லை, பக்காவாக இருந்தது. நல்ல பளபளன்னு வேறு இருந்தது. ஸோ இது வந்து நம்ம பெல்ட் மட்டும்தான் ஒரு இஷ்யூ. அதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு சப்போஸ் கட் ஆச்சுன்னா நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் வாங்க நம்ம வந்து ஆடியோ டெமோ பார்க்கலாம், எப்படி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுது. பட் அந்த பெல்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குமோ எனக்கு டவுட். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாபிளாகி தான் ஓடிட்டு. இங்கே பார்த்தீங்களா லெவல் மீட்டர் நான் சொன்னேன்ல, பேட்ரி ப்ளஸ் லெவல் மீட்டர். ஆன் பண்ணால் பேட்ரி மாதிரி ஃபுல்லாக காட்டுது. அதுக்கப்புறம் ஆடியோ ப்ளே ஆரம்பிச்சும் போது லெவல் மீட்டர் மாதிரி காட்டுது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு ஆடியோ அவுட்புட் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. இப்போ மாற்றி விட்டால் இன்னொரு ட்ராக்கில் இருக்க ஆடியோ வந்து நம்மளுக்கு கேட்கும். பார்த்தீங்களா, இப்போ வேறு ஆடியோ வந்து நம்மளுக்கு வருது. டக்குன்னு மாற்றினா இன்னொரு ட்ராக்கில் உள்ள ஆடியோ நம்மளுக்கு. ஸோ ஒரே டைரக்ஷன்லேயே நம்மளுக்கு 2 ஆடியோ வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரீல் திருப்பி போடும்போது அதுலேயும் வந்து ஒரு 2 ட்ராக் இருக்கும். ஸோ அந்த 2 ட்ராக்கில் எது வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். இது வந்து பிட்ச் கண்ட்ரோலு. நம்ம கொஞ்சம் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம சாங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கலாம். சாங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிச்சுன்னா இதை வந்து நம்ம ரைஸ் பண்ணி நம்ம ஸ்பீடாக வச்சு கேட்கலாம். ஸோ மாடர்ன் டேப் ரெக்கார்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. அது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்னா பின்னாடி கழட்டி போர்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் இதெல்லாம் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். ஸோ ஜஸ்ட் இன்னொரு வியூ உங்களுக்கு காட்டலான்ட்டு எப்படி வந்து ப்ளே ஆகுது, ஹெட்டோட கண்டிஷன் இதெல்லாம் பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த ரீல் சுற்றுறதை பார்க்குறதே வந்து ஒரு தனி அழகு தான். பாட்டு கேட்குறோமோ இல்லையோ,
அந்த ரீல் சுற்றுறதே வந்து அதை பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு மிஸ்மரைசிங் இது. ஸோ அகைன் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பிட்ச் கண்ட்ரோல் ஆர் ஸ்பீட் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ ரிவைண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓடுது. ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேங்குது. பட் தெரில, இது அகைன் பெல்ட் ஸ்லிப்பேஜாக என்னன்னு தெரில. எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பட் ஓகே, இது வந்து ரிவைண்ட் ஆகுது, கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. நம்மளுக்கு ரிவைண்ட் ஆனால் போதும். ஏன்னா ரீல் வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸில் போட்டு கூட நம்ம ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல் இதுதான் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனு. ஸோ எல்லாமே வந்து நாப்ஸ் எல்லாம் மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லெவல் இண்டிகேட்டர் எப்படி காட்டுது பாருங்கள். அண்ட் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும் நம்மளுக்கு. ஒரு 2 ரீல் வந்து அப்படி சுற்றுறது. இந்த கண்டிஷனில் வச்சு நம்ம ஆடியோ சாங்ஸ் எதுனாலும் நம்ம இதில் கேட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து கேபினட் டோரை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் மாற்றுறதோ சரி, இல்லை ஸ்பீட் கண்ட்ரோல் எதாவது மாற்றணுன்னா கூட இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ட்ராக் போடுறது. இது கொஞ்சம் ஆடியோ வால்யூம் கம்மியாக இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இதுலேயும் ஹிந்தி சாங்ஸாக போயிடுச்சு. ஸோ தமிழ் சாங்ஸு ரெக்கார்டு கிடச்சிதுன்னா, ரீல் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அதுவும் வந்து போட்டு நம்ம கேட்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி வந்து விண்டேஜ் டெக்னாலஜியில் எப்படியெல்லாம் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்றது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.